ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த காலவேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இயேசு கிறிஸ்து அருவருக்கிற அநேக காரியங்களில் ஒரு காரியத்தை ஞானியாகிய சாலமோன் இங்கே சொல்கிறார். 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீதிமொழிகள் 19:5 வாசிச்சு பாருங்கள். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை அப்படின்னு. நம்ம நேற்று பார்த்தோம், முந்தா நாள் பார்த்தோம், ஆரோக்கியமுள்ள நாவு தேவைன்னு பார்த்தோம். இந்த ஆரோக்கியமுள்ள நாவு அப்படி என்னங்க பண்ணோம் அப்படின்னா, ஜீவருட்சம் போன்றது. அது பொய் சொல்லாது ஒரு நாள். கர்த்தர் பொய்யை வெறுக்கிறார். ஏன்னா பொய் பொல்லாத பிசாசுக்கிட்ட இருந்து வருகிற காரியம். அவன் பொய்களுக்கு பிதாவாக இருக்கிறான். அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன், சபைக்கு போகிற அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பொய் பேசக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா பொய் பேசுகிறவன், பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. இது தப்புன்னு கர்த்தர் சொல்கிறார். சிலர் சாராளமாக பொய் சொல்லுவாங்க. இதை ஒரு காரியத்தை மறைக்காது, அது ஒரு காரியத்தை மறைக்காது. சின்ன காரியத்தில் பொய் ஒரு நாள் பெருசாக வந்து நிற்கும். பொய் சாட்சிக்காரன் ஒரு நாளும் தப்ப முடியாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் பொய்யை அருவருக்கிறார். God never likes a lying tongue. God hates that. அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் விளையாட்டு கூட போய் சொல்கிறேன் நபராக இருப்போமாண்ணா. சில இடத்துல சொல்லுவோம், சிலர் ஏமாற்ற சொல்லுவோம். அப்படி கூட வேணாம். ஆரோக்கியமுள்ள நாவை தாங்கப்பா, நான் பொய் பேசக்கூடாதப்பா. சின்னதில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் பெருசில் ஆஸ்வதிப்பார். ஒரு காரத்தை மறைக்க இன்னொரு பொய், அது பொய் 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 அப்படியே பொய் பேசிய சிலரெல்லாம் சொல்லுவாங்க, பொய்யை இப்படி அசால்ட்டாக பேசுகிறேன்னுவாங்க. சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், பொய் சொல்லாதீங்க. கர்த்தர் அது அருவருக்கிறார். இப்போ ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு இப்படி தெரியாமல் நிறைய நேரத்தில் வந்துடுது, ஆண்டவரே நான் கவனமாக இருக்கிறப்ப தாங்க, என் நாவை கண்ட்ரோல் பண்ணுங்கள். தாவீது ஜெபம் பண்ணுறாரு, என் நாவுக்கு ஒரு காவல் போடுங்கன்றார், ஜிப் போடுங்கன்றார். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமாம், பொய் சாட்சிக்காரன் ஒரு நாளும் தப்ப முடியாது. ஆகவே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு பொய் வேணாம், ஆரோக்கியமுள்ள உதடத்தாங்க, உண்மையை பேச கற்றுத்தாங்க ஆண்டவரே. கர்த்தர் உண்மையை விரும்புகிறார். தாவீது தான் சொல்கிறார், உள்ளத்தில் உண்மையை விரும்புகிறீரே அப்படின்னு எழுதுகிறார். உண்மையாக இருந்தோன்னு சொன்னால் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். கர்த்தர் தாமே எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.